ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய அற்புதமிக்க இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பதிவில் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும். இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் எல்லா விதமான விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன மாதிரியான கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் தாங்க நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளும் சேர்க்கைகளும் ஏற்படுது. அதாவது மீன ராசியில் சுக்கிரன் புதன் வக்ர பயிற்சியும் தொடங்க இருக்கிறாரு. சூரியனும் சனியும் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் சனி ராகு அப்படின்னு 6 விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட இருக்கு. இதனுடைய காரணத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கடகம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்கு. அதாவது இந்த காலகட்டங்களில் முதல்ல இருந்து நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியத்தின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய பணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை சரியாக நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தாமல் நீங்கள் கவனமாக அதை செலவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நாட்களில் வீண் செலவுகளும் உங்களை துரத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது. கடன் வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அனாவசியமான செலவுகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத சிந்தித்து செயல்படுத்துங்க. மேலும் இந்த நாட்களில் அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியது பணம் தாங்க. இந்த பணத்தை சரியாக நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு வீடு மனை தொடர்பான ஒரு சில உளைச்சல்கள், அதாவது மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா இது தொடர்பாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் அன்றாட வழக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க விஷயங்களில் ஒன்று அப்படின்னா அது உணவு தான். அந்த உணவு விஷயத்துலேயும் நீங்கள் சிறப்பு கவனத்தை எடுத்துக்கும் பொழுது தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கும் பொழுது தான் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஸோ மாதத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய கவனமான விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே போல் மாதத்தினுடைய பிற்பாதி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பணியிடத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான அளவு தான் ஆதரவு கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் ஏமாற்றங்களும் ஏற்படும். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கு மனவேதனையானது ஏற்பட்டுடும். அதனால் முடிந்த அளவுக்கு குறைவான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருங்க. அதே போல் வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும். சொல்லப்போனால் நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும். கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவங்களோட விட்டு கொடுத்து போங்க. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இல்லைனா நிறைய சங்கடங்களானது உருவாக ஆரம்பிச்சிடும். சுமான நிம்மதி அப்படின்றது கெட்டு போயிடும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதிக அளவு இருக்கக்கூடாத ஒரு விஷயம்னா அது மன உளைச்சல் மட்டும்தாங்க. ஏன்னா இதுவே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் மாதத்தினுடைய பிற்பாதி கடகராசி என்பர்களே உங்களுடைய காதல் தொடர்பான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. ஸோ எந்த செயலாக இருந்தாலுமே அந்த செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமும் கூட. மாதத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கடினமான உழைப்பால் மட்டுமே உங்களுடைய வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எல்லாமே சாதகமாக மாறப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் ஆகும். இருந்தாலுமே கூட மாதத்தினுடைய பிற்பாதியில் தான் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக ஆரம்பிக்கும். அது வரைக்குமே நீங்கள் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்.
இப்போல இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் வந்து இருக்கிறதுனால வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் புதிய முதலீட்டில் வேலை செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் பொதுவாக நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் அது மாதிரி இல்லைன்றதுனால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வணிக முடிவுகளை வந்து எதுவுமே வந்து எடுக்காதீங்க. மேலும் ஏற்கனவே நீங்கள் என்ன விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துட்டுருங்க. எதுக்காகவும் வந்து அதை நிறுத்தாதீங்க. வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கிர பகவான் தாங்க. அவர் இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் அதுவும் உயர்ந்த நிலையில் உங்களுக்கு இருக்க போகிறாரு. ஸோ கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்லா ஆதரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வெளியூரில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல பலனை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெறுவீங்க. மேலும் 5வது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12வது வீட்டில் வந்து நீடித்து இருக்க போகிறாரு. 12ஆம் வீடு அப்படிங்கிறது வெளிநாடுகளுடைய ஸ்தானமாக வந்து கருதப்பட்டாலுமே கூட படிப்பிற்காக பிறந்த வீரை விட்டு நீங்கள் வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவிகள் ஓரளவுக்கு வந்து படிக்கலாம். அதாவது சாதகமான ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ வெளியில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் வெளியே போகலாம், நல்லது நடக்கும். ஒரு சில விஷயங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் பலவீனமான பலன்களை தாங்க நீங்கள் பார்ப்பீங்க. இருப்பினும் கூட கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8வது வீட்டில் சனி பகவானோடு வந்து இருப்பார். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சூரியன் 2வது வீட்டை தான் வந்து பார்ப்பார். ஸோ இருந்தாலுமே சனியோடு வந்து இணைந்திருக்கிறார் இல்லையா, அதனால் சனி பகவான் உங்களுக்கு அவருடைய பார்வைகளை வந்து செலுத்தக்கூடிய காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கும். ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய காதல் உறவுகளை பற்றி நம்ம பார்க்கையில் ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் வந்து இருக்குது. 5வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ காதல் உறவுகளில் ஒரு சில பலவீனங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து கடைபிடிக்க முடியாமல் கூட போக முடியும். ஆனால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. கொஞ்சம் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8வது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க. இது பலவீனமான ஒரு நிலை தான். ஆனால் இந்த மாதம் சனி குரு ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே நேரம் குரு 7வது வீட்டுக்கும் வந்து வரப்போகிறாரு. சுக்கிரனும் 7வது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த லாப வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் வந்து இருக்கிறதுனால நல்ல உயர்ந்த நிலையில் அதுவும் இருக்க போகிறாரு. நல்ல பணிபுரியக்கூடிய நிலையில் பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சமீபத்தில் ஒரு சில வேலைகளை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதன் முடிவுகள் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முடிவுகளில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிற சூரியன் மாதத்தினுடைய முதல் பாதியில் வந்து உங்களுக்கு அதிக அளவில் நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதாவது சனியோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு. சனி பகவானோட சேர்ந்து இவர் 8வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதாவது முதல் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இருப்பினும் கூட இந்த நாட்களில் கடகம் ராசி நேயர்கள் முடிந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்து நல்ல ஒரு பயன் பெற்றுக்கோங்க. கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு கணபதியினுடைய அதர் வருஷத்தை வந்து தவறாமல் வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க. இதை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் கவலையே பட வேண்டாம். அதாவது விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாலே நல்லது நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கடகராசி நேயர்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் முழுக்க கடகம் ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க அறிவுறுத்தப்படுது. ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும், எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை, பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலோட எப்போதுமே வந்து
தொடர்ந்து இணைந்திருங்க. கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.